அண்ணா, நேத்து ஸ்கூல்ல எல்லாரும் சந்தோஷமா ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது நோம்ப பத்தி தானே. நானும் நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன். ரமலான் மாதம் நம்மள நெருங்குதுன்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஆயிஷா என்கிட்ட சண்டை போட்டிருந்தா. அவன் நேத்து என்கிட்ட சலாம் சொல்லி பேசிட்டா. ரமலான் மாதம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தாதான் அல்லாஹ்வும் நம்ம மேல அன்பா இருப்பான்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். எங்க கிளாஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டாங்க. அண்ணே, எங்களோட பிளானை கேளுங்க. ரமலான் மாசத்துல ஃபுல்லா நோம்பு பிளஸ் தராவி 5 நேர தொழுகை இது எல்லாமே கரெக்டா பண்ணணும். யாரோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கோ உங்களுக்கு எங்க டீச்சர் பிரைஸ் தருவாங்களாம். 5th பிரைஸ் வரைக்கும் உண்டு. அப்புறம் குர்ஆனை ஃபுல்லா யார் ஓதி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் தருவாங்களாம். மாஷா அல்லாஹ். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்ல தரக்கூடிய பாக்கெட் மணில இல்லாதவங்களுக்கு ஜகாத் கொடுக்கணும் பிளான் பண்ணிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நாங்க டீமா பணம் கலெக்ட் பண்ணி பள்ளிவாசல்ல ஒரு நாள் இஃப்தார் வைக்க போறோம். அப்புறம் நாங்க தராவி தொழுகை நடக்கும்போது பெரியவங்களை தொந்தரவு செய்யாம அவங்க கூட சேர்ந்து தொழலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஆமா மரியம், கரெக்டா சொன்ன. நாங்களும் நினைச்சிருக்கோம் இந்த தடவை பேருக்கு 2 ரக்கத் தராவி தொழுதுட்டு மைதானத்துல விளையாடி கூச்சலிட்டு பெரியவங்களை தொந்தரவு பண்ணாம அவங்களோட சேர்ந்து தொழணும். அப்புறம் அண்ணா, சகருக்கு உங்க கூடவே என்ன எழுப்பி விட்டுருங்க. சில நேரம் நான் எந்திரிக்கலனா சரி தூங்கட்டும்னு என்ன விட்டுறாதீங்க. அப்புறம் நான் பட்னி நோம்பு தான் வைக்கணும். பட்னி நோம்பலாம் வைக்க கூடாது. சக செய்யறதுல தான் பரக்கத் இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா எழுப்புவேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம நினைக்கிற அமல்களை எல்லாம் கரெக்டா செய்யறதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்யட்டும். ரமலானை வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.